ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ட்ரை ப்ரான்ஸ் கிஸ்மூர். என்னடா அவன் பேரே டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறான்னு நினைக்காது. இது வந்து கோவாவில் ஒரு பார்ட் ஆஃப் ஃபேமஸ் எறா கருவோடு வச்சு தொகையில் தான் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு பேனில் ஆயிலை ஊற்றி ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா சீரகம் நல்லா வறுந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தனியாக போட்டுங்க. தனியாக நல்லா ரோஸ்ட் ஆகணும். ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுங்க. பச்சை மிளகா நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி போட்டு நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணுங்கள். ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கார்லிக் உரிச்ச பூண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, உரிக்காத பூண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. இது போட்டு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக காஞ்ச மிளகா, நான் ஒரு 4லேருந்து 5 பீஸ் தான் எடுத்திருக்கேன். அந்த காஞ்ச மிளகா நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் போட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை, தேங்காய் போட்டு இந்த டிஷ்ஷுக்கு வந்து மெயினாக வந்து தேங்காய், அதுக்கப்புறம் இந்த ட்ரை ப்ரான்ஸ் இது தான் தேவையே. வேறு லெவலில் இருக்கும். அந்த வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் உப்பு வந்து பார்த்து போடுங்க. அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி அந்த தேங்காய் வந்து நல்லா ட்ரை ஆகணும். தண்ணி எல்லாம் போயிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்த ட்ரை ப்ரான்ஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாம் ரெண்டும் சேர்ந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். என்னதான் இந்த ப்ரானை வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டாலும் இந்த கருவாடுக்கான ஃபீல் வந்து ஃப்ரெஷ் மீனில் வந்து வரவே வராது. நான் இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம் தான் எடுத்திருக்கேன். இந்த டிஷ்ஷு வந்து அவ்வளோ பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் டேஸ்ட் இருக்குது வேறு லெவல். நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடிக்கு இதை வந்து செஞ்சு சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சரியான டேஸ்ட்டாக இருக்கும் அது. அந்த தேங்காயும் அந்த ப்ரானும் வந்து ஒன்றா சேர்ந்து வேறு லெவலில் உங்களை ஏதோ உலகத்துக்கு தூக்கின்னு போயிடும். அதுக்கப்புறம் இந்த ப்ரானும் தேங்காயும் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுங்க. ஆக்சுவலாக இதுதான் வந்து இதோட ஒரிஜினல். நம்ம இதை வந்து வேறு மாதிரி மாற்ற போகிறோம். அதாவது என்னென்னா நம்ம ஊர் தொகையில் மாதிரி மாற்றலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அதுக்காக வந்து நான் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. முக்கியமாக அந்த கொரான்னு இருக்கணும். அது கூட வந்து நான் வந்து கோவன் ரைஸ் எடுத்திருக்கேன். என்னடா இது பார்க்கறதுக்கு வந்து கேரளா ரைஸ் மாதிரியே இருக்குது அப்படின்னு நினைவீங்க. நீங்கள் கோவாவுக்கு வந்தீங்க அப்படின்னா ஒரு வாட்டி வந்து இந்த ஃபிஷ் தாலி அப்படின்ட்டு ஹோட்டலில் வந்து தருவாங்க. மோஸ்ட்லி அதில் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக இந்த டிஷ் இருக்கும். சுட சாப்பாடை போட்டு அந்த ட்ரை கிஸ்மூரை வந்து இந்த சாப்பாடில் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி அந்த மிக்ஸ் பண்ண சொல்லி அந்த ஃப்ளேவர் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஓகே மக்களே, மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியான ஒர்த்தான டிஷ் இது வந்து. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்குன்னு எப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.